ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரீயூஸ் ஐடியா ஆர் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இது மாதிரி ஒரு பவுடர் டப்பா தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த பவுடர் டப்பாவில் இது மாதிரி வந்துட்டு அன்னப்பறவை மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இது உங்களுக்கு வர மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுன்ட்டுலாம் கிடையாது. இது மாதிரி வந்துட்டு வரைஞ்சிட்டு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வரைஞ்சதை மட்டும் கட் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் லைன்ஸ் இருக்குதோ அந்த லைன்ஸ் மேலே மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி பக்கம் கட் பண்ணியாச்சு இல்லையா, அதே மாதிரி நான் பின்னாடி பக்கம் கூட வரைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு சைடு வரையும்போது நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு இந்த பக்கம் வரைஞ்சிட்டு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற போர்ஷன் இழுத்திங்க அப்படின்னா அது வந்துடும். இதுலேயும் நம்ம ஒரு கிராஃப்ட் செய்வோம். அதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு வால்பொட்டி டோ செய்கிறதுக்கு வால்பொட்டி பவுடர் எடுத்திருக்கேன். அந்த பவுடரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வால்பொடி டோ எப்படி செய்யணும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் க்ளேவும் செஞ்சுக்கலாம். பட் எங்கிட்ட க்ளே இருக்கிறது இல்லை. நினைக்கிறப்போ க்ளே வாங்குறதுக்கு வந்துட்டு அவ்வளோ க்ளே காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா. ஆனால் வால்பொடி டோ வந்துட்டு கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிறதுக்கு வந்துட்டு எப்பப்போ தேவையோ அது மாதிரி இப்போ இது மாதிரி பிசைஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு ஈரத்துணி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஈரத்துணியில் வந்து அந்த டோவை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது கெட்டியாகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச கட்டிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அது ஒரு சைடு இது மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அந்த அந்த கட்டிங்கில் ஒரு சைடு வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த வால்பொட்டி டோ எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் அமுத்திட்டு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அமுத்திட்டு வச்சுட்டு இது மாதிரி வந்துட்டு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். இதை யூஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியும். க்ளே வந்துட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அந்த டோவை வந்துட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த நம்ம கட்டிங் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வால் மாதிரி வர்ற இடத்துல அந்த இடத்த வந்துட்டு ஒரு ஸ்கேல் இல்லை ஏதாவது ஒரு டூல் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம அந்த கழுத்து போர்ஷன் வந்துட்டு செய்யணும். அங்கேயும் அப்படியே தான் வந்துட்டு அந்த டோவை வச்சு இது மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு மேலே எந்த ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் செய்ய போகிறோம் இந்த கிராஃப்ட்டு. நீங்கள் இதுக்கு மேலே க்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பேப்பர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே கலர் அடிச்சுட்டு அப்படியே கூட விட்டுடலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி வால்பொட்டி டோவை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டு ஒரு தடவை கொஞ்சமாக வாட்டர் தொட்டு தேய்ச்சி விடுங்க. அதிகமாக தொட்டிங்க அப்படின்னா கிராக் விழுந்துடும். இப்போ முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் பேக்கில் இருக்கிற அந்த பறவைக்கும் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி தான் வால்பொட்டி டோ எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். கழுத்துக்கு இது மாதிரி உருண்டையான பீஸ் எடுத்து வச்சுட்டு நான் ஈஸியாக செஞ்சுட்டேன். முன்னாடி வந்துட்டு இழுத்து விட்டு செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த நீளமான பீஸ் வச்சு ஈஸியாக நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அதே மாதிரி மிச்ச பீஸையும் வந்து செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இது முடிச்சதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி விட்டிங்க அப்படின்னா கிராக் விழுந்துரும். காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போது வந்துட்டு அதே மாதிரி தான் அந்த இதுக்கு வந்து நம்ம விஷேப்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையும் இது மாதிரி ஒரு டூல் வச்சு நம்ம நீட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் கீழேயும் நீட் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க. இப்போ வந்துட்டு காய வச்சு எடுத்தாச்சு. காய வச்சதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் நான் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் அடிச்சுக்கலாம். பிளாக் வித் கோல்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்துட்டு எல்லா டார்க் கலர் கூடயுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதுக்கு வேறு கலர் கொடுக்கல அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. ஒயிட் வித் கோல்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வந்துட்டு பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறேன். நம்ம வால்பொட்டி டோ வச்சு பண்ண இடத்துலையும் சரி, உள்ளே அந்த பிளாஸ்டிக் இருந்த இடத்துலையும் சரி கொடுத்ததுக்கப்புறம் நான் கோல்டன் கலர் வந்து எடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் எடுத்து அது கொஞ்சமாக இது இப்படி கையில் தொட்டுட்டு வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு கையில் விட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ப்ரஷ்ஷில் வந்துட்டு செய்ய வேணாம். ஏன்னா ப்ரஷ்ஷில் செஞ்சிங்க அப்படின்னா ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் விழுகும். பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு கையில் செஞ்சுக்கிறேன். நீங்கள் ஸ்பாஞ்சில் கூட செய்யலாம். பட் கையில் செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து டச்சப் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா அப்படின்னா இந்த
இறகுக்கெல்லாம் டெக்ஸ்சர் இருக்கும் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொடுக்கல, சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இது மாதிரி செஞ்சுட்டேன். இதே மாதிரியே தான் ஆப்போசிட் சைடுக்கும் நான் கோல்டன் கலர் எடுத்து கையிலேயே தான் இது மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு கோல்டன் கலர் வச்சே தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நான் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஷோ பீஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ், பிளான் ட்ரீஸ், சேவ் லைஃப்.